ஒவ்வொரு இரவும் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பாதத்துல நாற்றமா இருக்கும் சேற்ற தடவி மேல மாவு தூவி தண்ணி ஊத்துவேன். அப்படியே ஒவ்வொரு இரவும் சரியாக 2 மணிக்கு அவ எழுந்து என் தலைமுடியிலிருந்து ஒரு முடி பிடுங்கிட்டு வீட்டிலிருந்து ஒளிஞ்சு வெளியே போயிடுவா. அதனால நான் அவ விட்டு போற பாதச்சுவடுகளை ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணேன். ஆனா நான் அவ என்ன பண்ணறான்னு தெரிஞ்சுக்க போற அந்த நிமிஷத்துல ஒரு லாரி அடிக்க போற ஒரு சின்ன பொண்ணு கண்ணுக்கு பட்டது. கடைசி நொடியில நான் பாஞ்சு அவள தள்ளி காப்பாத்தினேன். ஆனா அதோட இம்பாக்ட்ல நான் 10 மீட்டருக்கு மேல தூக்கி எறியப்பட்டேன். என் இதயம் நின்று போகிற நேரத்துல ஒரு குளிர்ந்த மெக்கானிக்கல் வாய்ஸ் என் தலையில ஒலிச்சது. டிவைன் மேக்னெட் சிஸ்டம் சக்சஸ்ஃபுல்லி லிங்க்ட். 100 பில்லியன் ஃபண்ட்ஸ் ஹோஸ்டோட பிளாக்கார்ட்ல டெபாசிட் ஆயிடுச்சு. ஸ்கில் அப்டெயின்ட். கோல்டன் பியூப்பிள்ஸ். எல்லா பொருளோட வேல்யூயும் பார்க்க முடியும். மனித மனசுக்குள்ளேயே பார்க்கும் பவர். கிராண்ட் மாஸ்டர் குன் கணனோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் எபிலிட்டி. நான் கண் திறந்த உடனே பாடி முழுக்க ஒரு புது சக்தி ஓடிய மாதிரி இருந்தது. 5 கிலோமீட்டர் தூரத்துல ஃபுல் ஸ்பீட்ல வர்ற ஒரு மெய்பேக் கார் சத்தம் கூட கேட்க ஆரம்பிச்சது. 2 நிமிஷத்துக்குள்ள ஒரு பிளாக் மெய்பேக் என் முன்னாடி நின்னுது. பிளாக் ஸ்டாக்கிங்ஸ் போட்ட நீளமான கால்கள் உடனே கீழே இறங்கின. அந்த பெண் பைத்தியமா கிரௌடுக்குள்ள ஓடி டூ டூ எங்க இருக்கன்னு கத்தினா. அந்த சின்ன பொண்ணு என்ன பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சா. அவளை கட்டி பிடிச்சு அப்புறம் என்ன நோக்கி பார்த்தா. கண்கள்ல ஃபுல் கிராட்டிடியூட். சார், என் 2O காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. நான் சூ பேங்கிங் சூ குரூப்போட MD. உங்களுக்கு என்ன வேணும்னாலும் சொல்லுங்க. என் முழு சொத்தையும் கொடுக்க வேண்டியிருந்தாலும் தயங்க மாட்டேன். உடனே அவங்க இன்ஃபோ என் கண் முன்னாடி டிஸ்பிளே ஆனது. நேம் சூ பேங்கிங். ஏஜ் 25. நெட்வொர்த் 8 லட்சம் மில்லியனுக்கு மேல். இந்த சம்பவம் நேட்டுக்கு முன்னாடி நடந்திருந்தா என் லைஃப் டோட்டலா மாறி இருக்குது. ஆனா நான் சிம்பிளா வேண்டான்னு சொல்லிட்டு மழையில மறைஞ்சிட்டேன். அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட 3 நிமிஷத்துக்குள்ள அவன் ஃபுல் டீடைல்ஸ் வேணும்னு ஆர்டர் போட்டாங்க. வீட்டுக்கு திரும்பி வந்தப்பதான் உண்மை தெரிஞ்சது. இந்த எல்லாத்துக்கும் காரணம் என் கேர்ள் ஃப்ரெண்ட் தான். அவ ஒவ்வொரு இரவும் ஒளிஞ்சு ஒரு ரிச் பையனை பார்த்துட்டு இருந்தா. உடனே நான் டிசைட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் வாங் குயன்ஃபென், அப்புறம் அந்த ரிச் ஃபெலோ. காலையில லின் ஃபேமிலி மேன்ஷன் போனேன். உள்ள போன உடனே சாமான்கள் உடைஞ்ச சத்தம், வாங் குயன்ஃபென் கத்துற சத்தம். உள்ள பார்த்தா லோன் ஷார்க் பிரதர் யூ, அவனோட ரோடியஸ் எல்லாம் மிஸ். அவ என்ன அடிக்க கை தூக்கினா நான் காமா திரும்பி பார்த்தேன். உடனே அவன் டீடைல்ஸ் என் மைண்ட்ல வந்தது. டார்கெட் பிரதர் யூ. காம்பட் பவர் 65. வீக்னஸ், அவ ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸ். ஒரு விசித்திரமான நோய் அவனை வாட்டுது. தினமும் நடு இரவு 12 மணிக்கு அவன் இதயத்துல கூர்மையான வலி வரும். லின்சென் எந்த ரியாக்ஷனும் காட்டல. அவ மெதுவா சொன்னா, உன் கை என் முகத்தை தொற்ற அளவுக்கு வந்தா இந்த ஜென்மத்துல நீ மீண்டும் சாப்பாட்டுக்குச்சி பிடிக்க முடியாது. அந்த உன் செஸ்ட் பெயின், அது தினமும் சரியாக 12 மணிக்கு தானே வருது அப்படின்னு. பிரதர் யூ கை நடுவுலவே உறைந்து நின்றது. இந்த ரகசியம் அவ ஆளுங்க கூட தெரியாத விஷயம். இவனுக்கு எப்படி தெரியும்? எதிர்காலம் பாக்கறானான்னு குளுங்குற குரல்ல கேட்டான். லின்சன் எந்த பதிலும் சொல்லாம அவனை கடந்து போய் புரண்டு போன பழைய அலமாரி அருகே போய் அவ அம்மா வச்சு சென்ற பர்பிள் சாண்டல்வுட் பாக்ஸைய தேட ஆரம்பிச்சான். பிரதர் யூ நின்றத பார்த்தவுடன் வாங் குவிஃபன் எழுந்து, பிரதர் யூ, இவன்தான் மெயின் ஹேர். இவனை கட்டாயப்படுத்தி டிரான்ஸ்ஃபர் சைன் பண்ண வச்சா இந்த வீடு உங்கதுதான்னு கத்தினா. பிரதர் யூ கண்களில் பேராசை மின்னுச்சு. 58 மில்லியன் முன்னாடி இருந்தா இப்ப பயமெல்லாம் வேண்டான்னு முகம் கருப்பாக்கி, பசங்களா பிடிங்க, இன்று சைன் பண்ணலனா ஒரு விரல் வெட்டுங்கன்னு ஆணையிட்டான். 4 ரோடியஸ் ஸ்டீல் பைப் எடுத்து லின்சனுக்கு பாய்ந்தாங்க. அவன் பின்னால இருந்தபடியே ஒரு நிமிஷம் நெடுங்க மூச்சு விட்டான். எதுக்குடா என்ன வயலன்ஸ் யூஸ் பண்ண வைக்கிறீங்கன்னு. அடுத்த ஸ்பிளிட் செகண்ட்ல அவன் திரும்பினான். அறை முழுக்க சட்னு அமைதி. 3 பேரு நடுங்கி நின்றாங்க. லின்சன் சாண்டல்வுட் பாக்ஸ் எடுத்து தூசி துடைத்து வாங் குயிஃபென் பக்கம் திரும்பினா. இந்த வீடும் லீன் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியும் வேண்டும்னு நீ எப்பவோ ஆசைப்பட்டியே, முதல்ல அத உனக்கே கொடுக்கறேன்னு சொன்னா. அவ அதிர்ச்சியால உறைந்து நின்றா. லின்சன் பிரதர் யூ பக்கம் சிரிச்சு ஒரு பிளாக் பேங்க் கார்டு எடுத்தா. POS மெஷின் கொண்டு வாங்க. 58 மில்லியன் டோட்டல். ஸ்வைப் பண்ணுங்க. மெஷின் பீப். டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல். வாங் குயிஃபென் சந்தோஷத்துல பைத்தியமா நின்றா. இவனே என் டெப்ட் செட்டில் பண்ணிட்டானேன்னு பெருமையா. லின்சன் நல்ல ஒபீடியண்டா இருக்கே,
இப்போ இந்த வீடு முழுக்க எனது, நீ போய் விடுன்னு சொன்னா. அடுத்த செகண்ட் லின்சன் சொன்ன வார்த்தை அவள நசுக்கியது. நான் உன் டெப்ட் செட்டில் பண்ணல, நான் உன் டெப்ட வாங்கிட்டேன். இப்போ நீ எனக்குத்தான் கடன். பிரதர், உடனே ஆட்டிடியூட் சேஞ்ச் பண்ணி வாங் குயிஃபன் பக்கம் தீய பார்வை போட்டா. இப்போ உங்க கிரெடிட்டர் யங் மாஸ்டர் லின்சின், சார் இன்னும் ஏதாவது ஹெல்ப் வேணுமா, டெட் கலெக்ட் பண்ணட்டுமான்னு ஆல்மோஸ்ட் அவ கால்ல விழுந்தா. லின்சன் பாக்ஸ் கையில் எடுத்துக்கிட்டு கதவு நோக்கி நடந்தா. ஒரு நிமிஷம் நின்று வாங் குயிஃபன் பக்கம் பார்த்து, உனக்கு 2 ஆப்ஷன். இப்போவே இந்த மேன்ஷன் விட்டு வெளியே போ, உடம்புல இருந்த ட்ரெஸ் தவிர எதுவும் எடுக்காத. இல்லனா 3 நாளுக்குள்ள ஃபுல் அமௌண்ட் செட்டில் பண்ணு. 1 செகண்ட் கூட லேட் ஆனா போலீஸ் கேஸ், ஃப்ராட், எம்பெசில்மெண்ட் எல்லாம் போடுவேன்னு சொன்னா. அதுக்கப்புறம் பிரதர் யூ பக்கம் திரும்பி, இது சூப்பர்வைஸ் பண்ணலனா உன்னையும் இன்டென்ஷனல் அசால்ட் கேஸ்ல இழுத்து ஜெயில் அனுப்புவேன். என்ட்ரன்ஸ் கேமரா ஃபுட்டேஜ் போதும்னு சொன்னா. அப்படியே அவ மேன்ஷன் விட்டு வெளியே நடந்து போனா. பின்னாடி வாங் கூயிஃபன் கத்துற சத்தமும் பிரதர் யூ ஆளுங்க வீட்டை காலி பண்ற சத்தமும் கேட்டுக்கிட்டே இருந்தது. வெளியில சூரிய ஒளியில நின்ற லின்சன் வாழ்க்கையிலேயே முதல் முறையா லேசா ஃபீல் பண்ணா. அப்போ சிஸ்டம் பெல் மாதிரி ஓசை, நியூ மிஷன், 2 மணி நேரத்துக்குள்ள 100 மில்லியன் செலவு பண்ணு, ஃபெயில் ஆனா ஹோஸ்டோட ஒரு பிசிக்கல் ஃபங்க்ஷன் ரேண்டமா ரிமூவ் பண்ணப்படும். எக்ஸாம்பிள், லைஃப் முழுக்க 3 செகண்ட்ஸ் மட்டுமே நீடிக்கும். லின்சன் உதடு நடுங்கி, சிஸ்டம் நீ ரொம்ப குரூவல். ஆனா மணி ஸ்பெண்ட் பண்றதுதான் ஈஸியஸ்ட் மிஷன்னு நினைச்சு டாக்ஸி ஏறினா. ஹியாங்சென் நகரத்தின் மிக லக்ஸுரி மால்ல தான் காட்சி தொடங்குது. லிஃப்ட்ல கீழே இறங்கின விட ஒரு சிவப்பு ஃபெராரி வ்ரூம்னு சத்தம் பண்ணி அவ முன்னாடி வந்து நின்னுச்சு. ஜன்னல் கீழே இறங்குச்சு. அது வேற யாரும் இல்ல, அவ எக்ஸ் தான். கண்ணாடி கழட்டி கண்களில் ஃபுல் அவமதிப்பு. அடடா, இது லின்சன் தானே, வீட்ல இருந்து துரத்திட்டாங்கன்னு கேட்டேன், இப்போ ஃபுட் டெலிவரியா? இந்த மாதிரி ஹை கிளாஸ் இடத்துக்கு ஆர்டர் கொண்டு வரியா? இங்க செக்யூரிட்டி பிச்சைக்காரங்க உள்ள வரவிட மாட்டாங்க. லின் குடும்பம் டவுன் ஆன உடனே அவ யோசிக்காம ஒரு பணக்கார பையனோட போயிட்டா. லின்சன் அவளை பார்த்தா. கோபம் இல்ல, ஒரு சின்ன சிரிப்பு மட்டும். அவ மிஷனுக்கு ஆடியன்ஸ் கிடைச்சிருச்சு. நான் பிச்சை கேட்கதான் வந்தேன், ஆனா ஃபுட் இல்ல, இந்த மால்லையே வாங்க. அப்போ கார் டோர் திறந்துச்சு. வெர்ச்சச் பூச்செடி டிசைன் சட்டை போட்ட ஒரு பையன் வெளியே வந்தா. சின்லு அவன் கைய பிடிச்சு நின்னா. அவ லின்சனை மேல இருந்து கீழே வர பார்த்து கேலியா சிரிச்சா. லூலு, இது உன் டெலிவரி பாய் எக்ஸா? ஜீகோலோ மாதிரி முகம் இருக்கு, பாவம் ஏழை. இங்க ஏசி காத்துக்கும் மினிட் காசு வாங்குவாங்க. ஒரு டெலிவரி காசு 10 நிமிஷத்துக்கு தான் போதும். சின்லு சிரிச்சுக்கிட்டே சொன்னா. இவர் என் கணவர் சங்சியங். இவரோட ஃபேமிலி கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ், பல 100 கோடி சொத்து. அவ பல 100 கோடின்னு சொன்னதுல எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெஸ். அவ முகத்துல பொறாம, அவமானம் பார்க்க நினைச்சா. ஆனா லின்சன் காத்த பார்த்த மாதிரி காமா நின்னா. வழிவான்னு அமைதியா ஒருபடி முன்னாடி வந்தா. சங்சியங் கோபத்துல அவன் வழிய மறிச்சு தோள்ல தள்ள ட்ரை பண்ணா. ஆனா கை தொட்டதுக்கு முன்னாடியே லின்சன் கண்கள்ல ஒரு பொன்னொளி மின்னுச்சு. எல்லா தகவலும் இன்ஸ்டன்டா தெரிஞ்சிச்சு. டார்கெட் சங், புதிய பணக்காரன், வெளிய ஸ்டைல், உள்ள 0. ஷர்ட் ஒரிஜினல் வர்சச், வாட்ச் ரிச்சர்ட் மெல் ஆரியம், 0111 ஹை குவாலிட்டி டூப்ளிகேட், பெல்ட் ஒரிஜினல், ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ், கிரெடிட் கார்ட்ஸ் ஓவர் லிமிட், ஃபெராரி ஒரு நாள் ரெண்ட், அதுக்கான காசும் இன்னும் கட்டல. லின்சன் பர்ஃபெக்டா சிரிச்சு அவ அருகில நெருங்கி மெதுவா சொன்னா. ஒரிஜினல் வாட்ச்ல கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் ரேண்டமா இருக்கும். உன்னோட வாட்ச்ல பேட்டர்ன் ரொம்ப நீட். டேட் சேஞ்ச் இன்ஸ்டன்டா ஆகணும். இப்போ 1 மணி 59 நிமிடம். 2 ஆகும்போது பாத்துக்கலாம். சங் முகம் உடனே பேல் ஆயிடுச்சு. முட்டாள் மாதிரி பேசாத, இது ஒரிஜினல் வாட்ச்னு கைய மறைக்க முயற்சி பண்ணினா. ஆனா உள்ள நடுக்கம். லுலு, இவன் பைத்தியம். போவோம், உனக்கு ஹெர்மஸ் பேக் வாங்கி தரேன்னு சீக்கிரமா மாலுக்குள் போக முயற்சி பண்ணா. லின்சன் காமா பின்தொடர்ந்தா. சரியான டைமிங், நானும் ஷாப்பிங் குத்தான் வந்திருக்கேன், சேர்ந்து போலாம். சாங் கேலி பண்ணி, இது எஸ்கேபி, இங்க நீ சாக்ஸ் கூட வாங்கினா அத நான் சாப்பிடுவேன்னு சிரிச்சா. சொன்னத நினைவில் வைன்னு லின்சென் உள்ள நுழைந்தா. முதல் மாடி ஃபுல் லக்ஸரி பிராண்ட்ஸ், காத்துல காஸ்ட்லி பெர்ஃப்யூம் வாசனை. வாசலில ரிசப்ஷனிஸ்ட் சிரிச்சு வெல்கம் டு தாரக் ஃபுலித்னு வரவேற்றா. ரிசப்ஷனிஸ்ட் சின்ன பவு போட்டா. ஆனா சங்ஷியான்டின்
செனு உள்ள வந்தவுடன் அவங்க கண்கள் பிரகாசிச்சு சிரிப்பு இன்னும் பெரியது. சார், மேடம், வெல்கம். சங் தன்னோட ஈகோ சேவ் பண்ணிக்கணும்னு சத்தமா, உங்க ஷாப்ல இருக்கிற மோஸ்ட் காஸ்ட்லி வாட்ச் எடுத்து வாங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சூஸ் பண்ணணும்னு சொன்னான். சொல்லிக்கிட்டே லின் சேனை சேலஞ்ச் பண்ணி பார்த்தான். என்ன, டெலிவரி பாய்ஸ் கூட ஏசி காத்து என்ஜாய் பண்ண வர்றாங்களா? கிராஷ் ஷோகேஸ் உடைக்காத, உன்னை விக்கினாலும் அதுக்கு போதாது. ஷாப் சேல் ஸ்டாஃப் எல்லாம் சாங் சுத்தி பொலைட்டா நின்னாங்க. லின்ச்சின் சைடுல இக்னோர் ஆயிட்டான். ஒரு புதுசா ஜாயின் ஆன ட்ரெயினி கேர்ள் மட்டும் செஸ்ட்ல அப்ரெண்டிஸ் பேட்ச் போட்டுட்டு தயக்கமா வந்து ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா. ஹலோ சார், ஏதாவது ஹெல்ப் வேண்டுமா? ஜஸ்ட் பார்க்க வந்திருந்தாலும் ப்ராப்ளம் இல்ல. அவளோட கண்கள் சின்சியர். லின்ச்சன் ட்ரெஸ் பார்த்து அவமதிப்பு எதுவும் இல்ல. நான் பார்க்க வரலன்னு லின்ச்சன் ஒரு சிப் குடிச்சு காமா சொன்னான். சாங் கேட்டு சிரிச்சான். கேளுங்க, வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஏசி காத்துக்கு தான் வந்திருக்கா. செக்யூரிட்டி, யாரையும் உள்ள விடாதீங்க. சின்லுவும் சிரிச்சா. ஒரு சீனியர் சேல்ஸ்வுமன் கோல்டா, சார், வாங்க மாட்டீங்கன்னா ப்ளீஸ் ரெஸ்ட் ஏரியா அங்க இருக்குன்னு சொன்னா. லீன்சின் அவங்கள இக்னோர் பண்ணி ட்ரெயினிகள் பக்கம் லேசா சிரிச்சு ஷோகேஸ் நடுவுல இருந்த ஸ்கேமன் 61002B வாட்ச் காட்டினா. இதுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த 5 வாட்சஸும் எல்லாமே வேணும். ஷாப்ல டெட் சைலன்ஸ். சாங் கத்தி சிரிச்சா. லுலு, கேட்டியா? எல்லாம் வேணுமா? இதுக்கு மட்டும் 20 மில்லியன் மேல இருக்கும். ஃபுட் டெலிவரி பண்ணி பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு போல. சீனியர் சேல்ஸ்வுமன் முகம் டார்க். சார், ஜோக் பண்ணாதீங்க. இது ஃப்ளீ மார்க்கெட் இல்ல. இன்னும் நான்சென்ஸ் பேசுனீங்கன்னா செக்யூரிட்டி அழைப்பேன். ட்ரெயினி கேர்ள் நடுங்கி, சார், அந்த மாடல் 28 லட்சம். விஐபி குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் வெயிட்டிங் லிஸ்ட்னு தடுக்கி தடுக்கி சொன்னான். குவாலிஃபிகேஷனான்னு லின்சன் சீப் ஜீன்ஸ் பாக்கெட்ல இருந்து ஒரு பிளாக் கார்டு எடுத்தா. கிளாஸ் மேல் சும்மா தட்டிட்டு வைத்தா. ஸ்வைப் பண்ணுங்க, பாஸ்வேர்டு 60. பாஸ் ஆகலன்னா இந்த கவுண்டரையே நான் சாப்பிடுறேன். அவ வாய்ஸ் சாஃப்டானா பிரஷர் ஹெவி. ட்ரெயினி கேர்ள் கார்டு எடுத்துட்டு மேனேஜர் பக்கம் பார்த்தா. மேனேஜர் மிடில் ஏஜ், எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல். கார்டு பார்த்த உடனே அவன் கண்கள் சுருங்கி போச்சு. இது சென்ட்யூரியன் கார்டு இல்ல, மெட்டீரியல் சுப்பீரியர். இது சுப்ரீம் டிராகன் கார்டு. உலகத்துல 10 தான். அவன் குரல் நடுங்குச்சு. குவிக், மெஷின் கொண்டு வாங்க, நான் ஸ்வைப் பண்றேன். சங் இன்னும் கேலி. டிராமா போடு. ஹேர் கட்டிங் மெம்பர்ஷிப் கார்டு காட்டுறான் போல. மெஷின் பீப்னு ஒழிச்சு டிரான்சாக்ஷன் சக்சஸ்ஃபுல். ரிசீட் பிரிண்ட் ஆகிற சத்தம் டிவைன் ஜட்ஜ்மெண்ட் மாதிரி. மேனேஜர் ஜீரோஸ் பார்த்து அல்மோஸ்ட் மண்டியிடுற அளவுக்கு. ஆனரபிள் சார், 28,500,000 டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட். பேக் பண்ணிடுறோம். வீட்டுக்கு அனுப்பட்டுமா? 90 டிகிரி பவ் போட்டா. லின்சின் காமா 2,08,00,000 ஸ்கேமன் வாட்ச் கைய போட்டுக்கிட்டா. ஃபிட்டா இருக்கு. மற்றதெல்லாம் பேக்ல போடுங்க, கையில எடுத்துட்டு போறேன். மேனேஜர் ஷாக். பேகா? இந்த லெவல் வாட்சஸ்?